ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சுதேசி மில் அருகே பஞ்சாலை தொழிலாளர் உரிமை பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தங்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். நயினார் மண்டபம் ஸ்ரீ நாகமுத்துமாரியம்மன் கோவில் 42ஆம் ஆண்டு செடல் திருவிழா. 5ஆம் நாள் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப உதவியாளர் சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தினர் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு. ஒரு நபர் குழு கோப்புகளை மத்திய அரசின் ஒப்புதலுக்கு விரைந்து அனுப்ப நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். அதிகாலை சாரல் மழை, மதிய வேளையில் கடும் வெயில். புதுச்சேரியில் மாறி மாறி வரும் வானிலையால் மக்கள் அவதி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இயங்கி வந்த சுதேசி மற்றும் பாரதி மில்கள் மூடப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட சுதேசி பஞ்சாலை மற்றும் பாரதி மில் ஆகியவற்றில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் 2020ஆம் ஆண்டு பஞ்சாலைகள் நஷ்டத்தில் இயங்குவதாக கூறி அரசு பஞ்சாலைகளை மூடின. இதனால் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை இழந்து தவித்து வருகின்றனர். பஞ்சாலையை நம்பியிருந்த தங்களுக்கு ஆலை மூடப்பட்டதால் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் ஆலையை திறக்க வேண்டும் என்றும், தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கி ஊதியத்தையும் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகும் 7 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ளதை முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு ஊழியர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தி சுதேசி பஞ்சாலை தொழிலாளர் உரிமை பாதுகாப்பு சங்கத்தினர் சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்கள், பிடித்தம் செய்யப்பட்டது. அதை எதிர்த்து நாங்கள் சென்னை உயர் நீதிமன்றம், புதுச்சேரி தொழில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து 19ஆம் ஆண்டு எங்களுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனா 7 ஆண்டு காலம் ஆகியும் எங்களுக்கு அந்த பணம் கொடுக்காம 40 தொழிலாளி இறந்து விட்டது. இதுக்கு முக்கியமாக காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மில்லினுடைய நிர்வாக பொறுப்பில் மூடியதாக அறிவிக்க கையெழுத்து போடப்பட்ட அந்த அதிகாரிக்கு சட்டம் தெரியாதது ஹைகோர்ட்டு கொடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க தலைவர் ஞானப்பிரகாசம், மாநில தலைவர் மோகன்தாஸ், துணைத் தலைவர் சுந்தரம் உட்பட 100க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள நாகமுத்துமாரியம்மன் கோவிலின் 42ஆம் ஆண்டு செடல் மற்றும் தேர் திருவிழாவின் 5ஆம் நாள் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கடலூர் சாலை நயினார் மண்டபத்தில் உள்ள நாகமுத்துமாரியம்மன் கோவில் 42ஆம் ஆண்டு செடல் திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி 5ஆம் நாள் நிகழ்ச்சியாக ஜூலை 17ஆம் தேதி காலை முத்துமாரியம்மன் மற்றும் நாகமுத்துமாரியம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீப ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் நாகமுத்துமாரியம்மன், முருகன் வள்ளி தெய்வானை சமேதமாகவும் மற்றும் முத்துமாரியம்மன் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் இன்னிசை கச்சேரியும் இரவு தெருக்கூத்து நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை நாகம்மாள் நகர் கௌரவ தலைவர் சந்திரசேகரன், தலைவர் கதிரவன், துணைத் தலைவர் வைத்தி என்கிற ராஜேந்திரன், செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்களான முருகன், பாபு, மேகநாதன் உள்ளிட்டோரும் மற்றும் ஊர் பொதுமக்களும் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ நாகமுத்துமாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பல்வேறு நிகழ்ச்சி நிரலில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். இதனைத் தொடர்ந்து ஜூலை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை செடல் திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு மதியம் 2 மணி முதல் புதுவை கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நபர் குழு கோப்புகளை மத்திய அரசின் ஒப்புதலுக்கு விரைந்து அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் சுகாதார உதவியாளர்கள் சங்கத்தினர் புதுச்சேரி முதலமைச்சரை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் சுகாதார உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில்
புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். அப்பொழுது சுகாதார ஆய்வாளர் தொடர்பான ஒரு நபர் குழு மூலம் அளிக்கப்பட்ட ஊதிய உயர்வுக்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெறுவதற்கான கோப்புகள் நிதி செயலரிடம் தயாராக உள்ளது என்றும், நிதி செயலர் ஒரு நபர் குழு கோப்புகள் சம்பந்தமாக தலைமை செயலரோடு பேசி மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு மேலாக இந்த கோப்புகள் நிதித்துறையிலேயே உள்ளது என்று கூறினர். மேலும் இதுநாள் வரையிலும் மத்திய அரசுக்கு அனுப்பாமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் என்றும், இதனால் தாங்கள் தலையிட்டு ஒரு நபர் குழு கோப்புகளை விரைந்து மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்புவதற்கு துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த சந்திப்பின் போது சுகாதார ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ஜவஹர், சங்கத்தின் செயலாளர் ஜெகநாதன், துணைத் தலைவர் பன்னீர்செல்வம், இணை செயலாளர் சந்தனாவதி, அமைப்பு செயலாளர் கிரி, செயற்குழு உறுப்பினர்கள் தயாளன், கமலா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வானிலை மாற்றம் காரணமாக புதுச்சேரியில் அதிகாலை லேசான மழை பெய்த நிலையில் மதியம் மீண்டும் வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் அவதியடைந்தனர். கோடைக்காலம் முடிந்த பிறகும் புதுச்சேரியில் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் ஜூலை 18ஆம் தேதி அதிகாலை லேசான சாரல் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து மதிய வேளையில் மீண்டும் கடுமையான வெயில் சுட்டரித்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். காலை பெய்த மழையின் அறிகுறி கூட இல்லாத அளவிற்கு வெப்பம் மீண்டும் அதிகரித்துள்ளதால் மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் பாகுபாடு இல்லாமல் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் 35க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் அங்கு பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவது, ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன் ஆகியவை வழங்குவது தொடர்ந்து சிக்கலான விவகாரமாக மாநிலத்தில் உள்ளது என்றும், அதில் ஒரு சில பள்ளிகள் தங்களின் சொந்த நிதி ஆதாரத்தை கொண்டு பல்வேறு பணிகளை தாங்களாகவே மேற்கொண்டு வருவதாகவும், ஆனால் நிதி ஆதாரம் மிகவும் குறைவாக உள்ள பல்வேறு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள், ஊழியர்கள் ஆகியோருக்கு சம்பளம் வழங்கப்படாமல் பணி ஓய்வு பெற்றவர்கள் பென்ஷன் பெறாமல் உள்ளனர் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதுவை மாநிலத்தில் இந்த ஆண்டு கல்வித்துறைக்கு 1350 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் 950 கோடி ரூபாய் நிதி பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், ஒதுக்கப்பட்டுள்ள நிதி முழு கல்வித்துறைக்குமானது என்பதால் பாகுபாடு இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் உள்ள பல அரசு உதவி பெறும் பள்ளிகளில் CBSE பாடம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும், அவர்கள் வேண்டுமென்றால் இணைந்து கொள்ளலாம் என்று அவர்கள் விருப்பத்திற்கு கல்வித்துறை விட்டுவிட்டதாக தெரிவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அவர், அரசின் உதவியை ஒரு நிர்வாகம் பெறும்பொழுது அரசின் சட்ட திட்டங்கள் அனைத்தையும் பின்பற்ற வேண்டும் என்பது நியாயம். மாறாக அவர்கள் விருப்பத்திற்கு விட்டுவிடுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ள அவர், அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஏழை மாணவர்கள் அதிகம் படிப்பதால் அரசு உணர்ந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம், ஊழியர்களுக்கு சம்பளம், அரசின் நலத்திட்ட உதவிகள், இலவச சைக்கிள், புத்தக பை ஆகியவை விரைந்து அவர்களுக்கும் கிடைத்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தெரிவித்துள்ளார். காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவை கண்டித்து புதுச்சேரியில் இளைஞர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காமராஜர் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவதூறு கருத்து தெரிவித்ததற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரசார் காமராஜர் சதுக்கம் அருகே ஜூலை 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் கல்யாண சுந்தரம் தலைமை தாங்கினார். மேலும் பொதுச் செயலாளர் தென்னரசு முன்னிலை வகித்தார். மேலும் இதில் தொகுதி தலைவர்கள் தமிழழகன், பாரதி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அவரின் உருவ படத்தை கிழித்து எறிந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து அவர்கள் மரியாதை செலுத்தினர். சிறுபான்மை பற்றி பேசுவதா
புதுச்சேரியில் திருமண ஆசை காட்டி இளம் பெண்ணிடம் 3.25 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்து வரன் தேடி வந்துள்ளார். அவரது செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய ஒரு மர்ம நபர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறியதோடு திருமணத்திற்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் சென்று வாழலாம் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அந்த நபர் ஆஸ்திரேலியா நாட்டிற்கு செல்வதற்காக 3,20,000 ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவித்ததை தொடர்ந்து அதனை உண்மை என நம்பி அந்த இளம் பெண்ணும் 3,20,500 ரூபாயை அந்த நபருக்கு அனுப்பியுள்ளார். அதன் பிறகு அந்த நபரை செல்போன் மூலம் தொடர்பு கொள்ள முயன்றபோது தொடர்பு கொள்ள முடியாததால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அந்த இளம்பெண் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதேபோல் வில்லியனூரை சேர்ந்த பெண் ஒருவரிடம் 43,300 ரூபாயும், நயினார் மண்டபத்தை சேர்ந்தவரிடம் 8,570 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்தவரிடம் 8,431 ரூபாயும் ஆன்லைன் மோசடி நடந்துள்ளது. ஜூலை 16ஆம் தேதி ஒரே நாளில் 6 பேரிடம் 5,46,801 ரூபாய் ஆன்லைன் மோசடி நடந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,110 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,220 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.